Hi dear students, today we are going to see the next topics. Difference between domestic business and international business. உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First one, meaning. Domestic business refers to business transactor with the geographical boundaries of a country. இந்த உள்நாட்டு வணிகம் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உள்ள நடைபெறக்கூடிய வியாபார நடவடிக்கையாக இருக்கக்கூடியது. International business refers to the business transacted in beyond the boundary of the country. International business அப்படின்றது என்ன? Beyond the boundary of the country. நம்ம நாட்டு கண்ட்ரியோட வெளியில் இருக்கக்கூடியது தான் என்ன international business. The next, participants in business. People or organization within the country participate in business activities. உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கும் அந்த வியாபார நடவடிக்கையில் பங்கேற்கின்றனர். People or organizations outside the country participate in business activity. ஸோ ஒரு நாட்டுடைய எல்லையை தாண்டி பவுண்டரியை தாண்டி அவுட்சைட் ஆஃப் த பவுண்டரி அந்த மக்களுக்கும் அந்த நிறுவனங்களும் இந்த வியாபார நடவடிக்கையில் பங்கேற்கின்றனர். The next one, mobility of factor of production. The factor of production, that is labor, capital, technology, material, etc., move freely within the boundaries of the country. இந்த உற்பத்தியாளர்களுடைய காரணிகள் உழைப்பு, முதல், தொழில்நுட்பம் இது எல்லாமே தடையில்லாமல் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே இடம்பெற முடியும். The factory of production, that is labor, capital, technology, material, etc., move across the boundaries of the country. இந்த உற்பத்தி காரணிகள் இந்த உழைப்பு, முதல், தொழில்நுட்பம் ஆகியவை தடையில்லாமல் இந்த நாட்டினுடைய எல்லையை தாண்டி இடம்பெறக்கூடியது. The next one, nature of consumer. Consumers are relatively homogeneous in nature in terms of culture, behavior, taste, preference, legal system, customs and practice, etc. இந்த உள்நாட்டு வணிகத்தில் இந்த நுகர்வோர் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், நடத்தை, விருப்பம், சட்ட நடைமுறை, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை இணைக்கப்பட்டு இருக்கிறது. In international business, consumers are relatively heterogeneous in nature in terms of culture, behavior, taste, preference, legal system, customs and practice, etc., prevailing across the countries. இந்த பன்னாட்டு வணிகத்தில் உலக நாடுகளுடைய கலாச்சாரம், நடத்தை, விருப்பம், சட்ட நடைமுறை, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் இணைக்கப்பட்டிருக்கு. Then next one, business system. Domestic business is governed by the rules, laws, policies, taxation system of a single country. இந்த உள்நாட்டு வணிகம் ஒரே நாட்டினுடைய விதிகள், சட்டங்கள், கொள்கைகள் ஆகியவற்றை நிர்வகிக்கப்படுது. But in international business is governed by the rules, laws and policies, tariff and quotas, etc. of multiple countries. அதுவே இந்த பன்னாட்டு வணிகத்தில் என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளில் விதிக்கக்கூடிய விதிமுறைகள், சட்டங்கள், கொள்கைகள் எல்லாவற்றையும் நிர்வகிக்குது. The next one, currency used. In domestic business transaction are selected by local currency of a country. ஸோ அப்போ அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரி நாட்டுக்குள்ளே எந்த மாதிரியான கரன்சி யூஸ் பண்ணுறாங்களோ, நாணயத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அது மட்டுமே அங்கே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது மதிப்பில் இந்த வியாபாரங்கள் மதிப்பீடு தீர்மானிக்கப்படுது. But in international business, transactions are settled by foreign currencies. International businessல அந்த டிரான்சாக்ஷனை எது மூலமாக அனுப்புகிறாங்க,
ஃபாரின் கரன்சி மூலமாக தான் அனுப்புகிறாங்க. The next one, mode of transport. The goods involved in domestic business are mainly transported by roadways and railways. இந்த உள்நாட்டு வணிகத்தில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து மட்டுமே பயன்படுத்தப்படுது. என்னென்ன பயன்படுத்துகிறாங்க? ரோட்வே அண்ட் ரயில்வே. The next, the goods involved in international business is mainly transported by water and airway. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் மெயினாக பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்வே அண்டு ஏர்வே. Then next one, risk exposure. The risk involved in domestic business are relatively less. டொமஸ்டிக்கில் பிஸ்னஸ் பண்ணும்போது அதனுடைய ரிஸ்க் எப்படி இருக்கும்? கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி குறைவாக தான் இருக்குது. Then the risk involved in international business are more due to distance difference in socio-economic and political conditions, change in foreign exchange value, etc. இது இந்த பன்னாட்டு வணிகத்தில் ஏற்படக்கூடிய இடர்கள், தொலைதூரம், சமூக பொருளாதாரம், அரசியல் நிலைகள் மற்றும் அயல்நாட்டு நாணய மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் போன்ற காரணங்களால் அது என்னாகுது? அதிகமாகுது. The next, scope of market. சந்தையுடைய அளவு. The scope of market is limited to national boundaries of a country. சந்தையுடைய அளவு நாட்டின் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கு. The scope of international business is very wide and extend beyond the frontiers of a country. இந்த சந்தையோட அளவு எப்படி இருக்குது? பரந்த அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுடைய எல்லையை கடந்து அது செயல்படுது. Then next, payment of excise duty. Payment of excise duty involves simple procedure and it is relatively low in domestic trade. இந்த சுங்கத்தீர்வை செலுத்த பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறைவாக தான் இருக்குது. இந்த சுங்கத்தீர்வையும் மிக குறைவாகவே தான் இருக்குது. சுங்கத்தீர்வை அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. தென் நெக்ஸ்ட்டு, த ப்ராசஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் த ரேட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி இஸ் ரிலேட்டிவ்லி ஹை. இந்த சுங்கத்தீர்வை செலுத்த பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சிக்கலானவை. இந்த சுங்கத்தீர்வையும் அதிகம். ஸோ லோக்கலில் சுங்கத்தீர்வை என்ன எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. ரொம்ப அதனுடைய நடைமுறைகளும் குறைவாகவே இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் என்னவாக இருக்குது? அது பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. அதனுடைய ரேட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டியும் எப்படி இருக்குது? கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, டைப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். On the basis of sale and purchase of goods and services, international trade can be divided into three kinds. They are export trade, and then import trade, and then entry-port trade. It has been exhibited in the chart drawn below. So export trade அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை பாரு. ஸோ இங்கேருந்து வெளியில் போகக்கூடியது. ஸோ நம்மக்கிட்ட இருந்து லெஃப்டில் இருந்து ரைட்டில் போட்டிருக்காங்க பாரு ஆரோ மார்க். நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட். தென் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாரு. ஸோ நம்ம எங்கே வெளியில் இருந்து நம்ம கண்ட்ரிக்கு உள்ளே வருது. லெஃப்டில் இருக்கிறது நம்ம கண்ட்ரி, ரைட்டில் இருக்கிறது வெளிநாடு. ஃபஸ்ட் ஒன்றில் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியிலேருந்து வெளிநாட்டுக்கு போகுது, அதுக்கு பேர் எக்ஸ்போர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இம்போர்ட், வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே வருது, அதுக்கு பேர் என்ன இம்போர்ட். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி பாட் ட்ரேட். என்ட்ரி பாட் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
எந்த நாட்டில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த நாட்டுக்கே திரும்பவும் நம்ம அந்த ப்ராடக்டை ரீமேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா என்ட்ரி பாட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கப்பூரில் இருந்து ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம். அந்த ப்ராடக்டை வாங்கி அதை மேக் பண்ணி அது வேறு ஒரு ப்ராடக்டாக பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அகெயின் சிங்கப்பூருக்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கேயே நம்ம சிங்கப்பூருக்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி பாட். தென் this trade are briefly stated here under export trade. When the firm of country sells goods and services to a firm of another country, it is called export trade. Export trade indicates selling of goods and services from the home country to a foreign country. For example, the sale of handicraft, leather products, electronic goods, etc. by Indian company to other countries is known as export trade. Export trade அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய வியாபார நிறுவனம் அந்த சரக்கு மற்றும் சேவைகளை மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனத்துக்கு விற்பனை செய்தால், குறிப்பு என்ன மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்தால் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடு. இந்த ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா உள்நாட்டிலிருந்து அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய வியாபார நிறுவனம் என்ன பண்ணுறாங்க ஹேண்ட்கிராஃப்ட்டு அப்புறம் என்ன பொருள்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் அதாவது தோல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் இம்போர்ட் ட்ரேட். When the business firm of a country purchases goods from the firm of another country is called import trade. Importing means purchase of foreign products and bringing them into one's home country. For example, when Indian enterprise purchase petroleum products, electrical goods, machinery and medical equipments etc. from other countries, it is termed as import trade. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மற்ற நாட்டில் உள்ள வியாபார நிறுவனத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுனா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ட்ரேடு. ஸோ அந்த இம்போர்ட் ட்ரேட் அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்கி உள்நாட்டில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்திய வியாபார நிறுவனம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸு, மின்னணு ப்ராடக்ட்ஸு, இயந்திர மெஷினரிஸ், மருத்துவ உபகரணங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணுறது என்ன அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடியது என்ன அப்படின்னா இம்போர்ட் ட்ரேடு. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ட்ரி பாட் ட்ரேடு. When the firm of country imports goods from the purpose of exporting the same goods to the firms of some other country with or without making any change in the goods meant for export, it is known as entry port. இந்த ஒரு நிறுவனம் அந்த ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தோடு அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நோக்கத்தோடு அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பாரு. இஃப் அன் இண்டியன் கம்பெனி இம்போர்ட்ஸ் crude oil from iron and export it is as petroleum after refining it in India to Nepal, it is called entry port trade. In this context, crude is converted into petrol and exported as petrol to Nepal. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை
இம்போர்ட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, நேபாளத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேபாளத்துக்கு மறு ஏற்றுமதி செய்யக்கூடியது, ரீ எக்ஸ்போர்ட். அதாவது ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி அதை இன்னும் அதே கம்பெனிக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பக்கூடியது. The next one, now you must be thinking why India comes between iron and Nepal. Why does not Nepal directly import crude oil from iron? Let us explore what could be the possible reasons for this. ஸோ இப்போ ஈரானுக்கும் நேபாளத்துக்கு இடையே ஏன் இந்தியா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணோம், அதை சிந்திக்கிறோம். ஏன் நேபாளம் நேரடியாக ஈரான்லேருந்து அந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நாம் ஆராய்ந்து தான் பார்க்கணும். த நெக்ஸ்ட்டு, நெசசிட்டி ஃபார் என்ட்ரி ஃபார் ட்ரேட். A country cannot import goods directly from the other because of the following reason. பின்வரக்கூடிய காரணங்களால் ஒரு நாடு பிற நாட்டிலிருந்து நேரடியாக பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, the country may not have any accessible trade route connecting the importing country. ஒரு நாடு இந்த பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டோடு எந்த வணிக வழித்தடமும் இல்லாமல் இருத்தல். என்னாகோ எந்த ஒரு ரூட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியது. The next, the goods imported may require further processing or finishing before exporting, and those facilities may be lacking in the exporting or importing country. பொருட்களை இறக்குமதி செய்த பிறகு அவற்றை மேலும் மாற்றம் செய்வதற்கோ அல்லது முடிவுற்ற பொருளாக மாற்றவோ போதிய வசதிகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளில் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாது, அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கான வசதிகள் அந்த நாட்டில் இல்லாதனால அது வேறு ஒரு நாட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபினிஷ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், there may not have any bilateral trade agreement between both the country. இரண்டு நாடுகளுக்கு இடையே வணிக ஒப்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது. The next, importer and exporter may not share goods economic relation with each other. இந்த ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதியாளருக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு இம்போர்ட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய சரியான பொருளாதார உறவு இல்லாமல் இருக்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னா நெசசிட்டி ஃபார் எக்ஸ்போர்ட் ட்ரேட். தென் நெக்ஸ்ட்டு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்ட்ரி போர்ட் ட்ரேட். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்ட்ரி போர்ட் ட்ரேட். ஃபர்ஸ்ட் ஒன், import duty is not levied on such goods. இந்த இறக்குமதி தீர்வை விதிக்கப்படுவது கிடையாது. The next, these goods are reprocessed and repacked for re-export. இந்த வகையான பொருட்கள் மறுசீரமைக்கப்பட்டு மற்றும் மறு கட்டுமம் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரீப்ராசஸ் பண்ணுறாங்க, அதை ரீபேக் பண்ணுறாங்க. எதுக்காக, ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. The next, such goods are kept in the bonded warehouse till they are re-exported. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை, இம்போர்ட் பண்ண பொருட்களை மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காலம் வரை அதை என்ன பண்ணுறாங்க, வேர்ஹவுஸில் அதை வச்சு பாதுகாக்கிறாங்க. These are all the features of entry port trade. Okay dear students, we will meet in next class.